Example 8.14. Prove that cosecant theta minus cot theta the whole square equal to 1 minus cos theta by 1 plus cos theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்ஹெச்எஸ்ஸாக கொடுத்துருக்காங்க, இது ஆர்ஹெச்எஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ எல்ஹெச்எஸ் எடுத்து நம்ம ஆர்ஹெச்எஸ்ஸாக கொண்டு வந்து காமிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்ஸில் இருக்கிறத எடுத்து கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா ஹோல் ஸ்கொயர்ன்றதை எடுத்து எழுதிட்டோம். அப்போது நம்மளுக்கு கொசிகன் தீட்டானா நம்மளுக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி 1 மைனஸ் சைன் தீட்டான்றது நல்லாவே தெரியும் இல்லைங்களா. அப்போ கொசிகன் தீட்டாக்கு பதில் 1 மைனஸ் சைன் தீட்டான்னு சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடுறோம். அடுத்தது இந்த காட் தீட்டா, அது காட் தீட்டா எப்படி வரும், காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்றது வரும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அதுக்கு பதில் இந்த காட் தீட்டாக்கு பதில் சிம்பிளிஃபை பண்ணி காஸ் தீட்டா பை சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், இது ஒரு ரேஷனல் நம்பர், இது ஒரு ரேஷனல் நம்பர், இன் பிட்வீன் என்னது மைனஸ் சைன் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கணும்னு தெரியும். ஆல்ரெடி சைன் தீட்டா ஈக்குவலாக இருக்குது டினாமினேட்டர், அதை எடுத்து போட்டுட்டுறோம் ஓகேங்களா. அப்போது 1 இன்ட்டு சைன் தீட்டா நம்மளுக்கு என்ன செய்கிறோம், சைன் தீட்டா தான் சைன் இங்கே போட்டாச்சு, காமனாக போட்டாச்சு, சைன் தீட்டா போட்டாச்சு. அப்போ 1 மைனஸ் காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தனித்தனியாக போட்டு பார்க்குறோம். இப்போ நியூமரேட்டருக்கு தனியாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அப்போ 1 மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் 1 மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயராக போட்டுட்டு கீழே சைன் தீட்டாக்கு பதில் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்கொயரை வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா. அப்போ எழுதின உடனே சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு வந்த உடனே என்ன ஞாபகத்துக்கு வரணும், நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸில் பார்க்கும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வரும் இல்லைங்களா. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எடுத்து அங்கே அப்ளை பண்ணிடணும். இதை மட்டும் மறக்கக்கூடாது. புரியுது இல்லைங்களா. இப்படி போட்ட உடனே இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்கிற மாரி நினச்சிட்டு கீழே டினாமினேட்டரை நம்ம என்ன செய்கிறோம், 1 மைனஸ் காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படின்னு போடணும். இங்கே ஒன்று தானே இருக்குது சார், ஸ்கொயர் வரலையான்னு நினைக்காதீங்க. 1ஓட ஸ்கொயர் போட்டால் 1 இன்ட்டு 1 என்ன வரும், 1 தான் வரும். அதனால தான் உங்கள் எவ்வளோ வேல்யூ 1ஓட பவர் எவ்வளோ வேலை போட்டாலும் என்ன இருக்கும், 1 தான் வரும்னு தெரிஞ்சு அதனால் 1 அவங்க போட்டுடுறாங்க. அப்போ 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்ம்லாம் நம்ம எழுதிடுறோம். மேலே இருக்கிறது 1 மைனஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா. அதுக்கப்புறம் இந்த 1 மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயரை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எப்படி எழுதுகிறோம், 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதுகிறோம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டு கீழே இருக்கிற 1 மைனஸ் காஸ் தீட்டா டினாமினேட்டர்லேயும் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா டினாமினேட்டர்லேயும் தூக்கி போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா. அப்போது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால இந்த 1 மைனஸ் காஸ் தீட்டாவும் இந்த 1 மைனஸ் காஸ் தீட்டாவும் நம்ம கேன்சல் பண்ணி எடுத்துட்டோம்னா மீதி என்ன வரும், 1 மைனஸ் காஸ் தீட்டா பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இட்ஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்படியா, அப்படின்னா நேராக மேலே போய் பாருங்கள், நம்மளுக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 மைனஸ் காஸ் தீட்டா பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எல்ஹெச்எஸ்ஸை தான் எடுத்து இது வரைக்கும் அப்படியே ப்ரூவ் பண்ணிகிட்டே வரோம். இந்த ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்த உடனே அது ஈக்குவலன் டு ஆர்ஹெச்எஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக வந்துடுது. அப்போது 1 மைனஸ் காஸ் தீட்டா பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2 வந்தாச்சு. அப்போ இது என்ன கேட்டிருக்காங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிடுறோம். ஓகேங்களா, ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இப்படி எழுதிட்டோம்னா அந்த சம்மு நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். புரியலன்னா தயவுசெய்து ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் என்ன செய்யணும், வீடியோ அழகாக போட்டு பாருங்கள், நல்லா புரிஞ்சு போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக ஃபுல்லாக மார்க் கிடைக்கும்.